போய் பூங்குடி உன்னை சுருதி பார்க்கணுமா? உன்னை கூப்பிடுறான்னு சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கமா? டேய், தயங்க வேண்டிய இடத்துல எல்லாம் வீரமா பேசுனல, அதே மாதிரி இப்பவும் பேசு போ. அப்பா ஸ்ருதி பார்க்கணுமா? ஸ்ருதி உன்னை பார்க்கணுமா? ஏய், உன்னதான். ஸ்ருதிக்கு உன்னை பார்க்கணுமா? பூங்குடி, உன்னதான். ஸ்ருதி கண் முடிச்சிட்டா, அவங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஸ்ருதி, நீ என்ன ஸ்ருதி இப்படி பண்ணிட்ட? இப்ப ஒண்ணும் இல்லைல்ல? ஏய், சொல்றேன்ல. டேய் சரவணா, அந்த புள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, யாருகிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்க? வர கோவத்துக்கு ரொம்ப திமிருதான்ப்பா அவளுக்கு. டேய் சரவணா, மகேஷ், அழாத மகேஷ். எல்லாரும் பாக்குறாங்கடி. நான் என் பொண்ணை எவ்வளவு நம்பினேன், இப்படி ஏமாத்திட்டாளே. மகேஷ், ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? இதாண்டி நமக்கு நேரம். டாக்டரே ஸ்ருதி விஷம் சாப்பிட்டத சொல்லிட்டாரு. அப்போ பூங்கொடிதான் அவளுக்கு கொடுத்துருக்கணும். டாக்டரு நம்ம கிட்ட உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு அவர்கிட்ட கெஞ்சி நடிச்சிருக்கா. இதை இப்படியே விடாம அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருண்டி. அதுக்கப்புறம் அவளால உனக்கு தொல்லையே இருக்காது. உனக்கு மட்டும் இல்லடி, யாருக்குமே தொல்லை இருக்காது. லூசா நீ? இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட. பின்ன என்ன சொல்றது? என் பொண்ணை என்னை ஏமாத்திட்டா. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. தப்பு நம்ம பொண்ணுகிட்ட இருக்குக்கா. இந்த நேரத்துல நம்ம இத பத்தி போலீஸ்ல சொன்னா அவங்க வந்து விசாரிப்பாங்க. ஸ்ருதிய பத்தி தெரிய வரும், என் மானம் போகும். இந்த மனநிலையில இருக்கிறவளை நான் லவ் பண்ணாதன்னு சொன்னா நான் வில்லி ஆயிடுவேன். அவளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த பூங்குடி ஹீரோயின் ஆயிடுவா. ஆமா, எப்ப எனக்கு தெரியாம தப்பு பண்ணாலோ அப்பவே அவங்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகுறான்னு ஆயிடுச்சு. அவ காதலிச்சான்னு சொன்னதே என்னால தாங்கிக்க முடியல. அதையும் மீறி என்னையே மறந்து அவ யாருக்காகவோ விஷம் குடிச்சிருக்கான்னு சொல்றத என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? எதை எழுந்தாலும் என் பொண்ணை நான் இழக்க மாட்டேன். என் பொண்ணையே அவ பகடக்காயா யூஸ் பண்றத நான் விட மாட்டேன். இப்ப என்ன பண்ண போற மகேஷ்? எதுவும் பண்ண போறதில்ல. இப்ப நமக்கு எதுவும் தெரியாது. ஸ்ருதி எந்த தப்பும் பண்ணல. ஸ்ருதிக்கு ஃபுட் பாய்சன் டாக்டர் சொன்னதை நம்ம நம்பிட்டோங்கிறத அவ நம்பணும்.
என் பொண்ணுக்கே விஷத்தை கொடுத்துட்டு என்கிட்டயே நடிக்கிறாளா? என் புள்ள கைவிட்டு போக நான் விட மாட்டேன். இத பாரு, இனிமேதான் நம்ம கவனமா இருக்கணும். எந்த இடத்துலயும் வார்த்தையை விட்டுறாத.